சட்டமன்ற தேர்தலுக்கான 2026 தேர்தலுக்கான வேட்புமனுவை இன்று நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக இங்கே அளித்துள்ளோம். முதல்ல நம்ம அந்த சட்டமன்றம் வறட்சி பகுதியாட்டு பல ஆண்டு காலமாக மாறிக்கிட்டே இருக்குது. இந்த வறட்சியை நீக்கணும். சட்டமன்றத்தில் கடற்கரை கிராமங்கள் நிறைய இருக்குது. அந்த கடற்கரை கிராமங்கள்லையும் முன்னாடி மாதிரி இங்கே தொழில்கள்லாம் நடக்கிறது இல்லை. அதற்கான அந்த தொழிலுக்கான முன்னெடுப்பு, ஒருவேளை அந்த மீன்கள் அதிகமாக பட்டு அதற்கான ஒரு வசதிகள் இல்லாமல் குளிர்சாதன வசதியை கூட நாங்கள் செய்கிறதுக்கான முயற்சியை கண்டிப்பாக செய்து கொடுப்போம். எங்கள் மத்திய அரசில் இது அதற்கான திட்டங்கள்லாம் இருக்குது. அதை நாங்கள் இங்கே எடப்பாடியார் ஆட்சி அமைஞ்ச உடனே அந்த திட்டத்தை முதல்ல நாங்கள் அதையும் செய்து கொடுத்துருவோம். அதே மாதிரி நம்ம இங்கே கூடங்குளம் இருக்குது, ஒரு பெரிய என்பிசிஎல். அந்த கூடங்குளத்தில் இன்றைக்கு இங்கே லோக்கலில் எந்த வேலை வாய்ப்புமே இங்கே கொடுக்கறதில்ல. நான் பல ஆண்டு காலம் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். எந்த ஒரு வேலையுமே என்பிசிஎல்ல இருந்து இங்கே கொடுக்கறதில்ல. நாங்கள் வந்த உடனே அந்த என்பிசிஎல்லில் லோக்கலில் உள்ள இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை கண்டிப்பாக செய்து கொடுப்போம். இதுவும் எங்களோட ஒரு கொள்கையில் இருக்குது, என்னோட ஒரு எண்ணம். அதே மாதிரி ஐஎஸ்ஆர்ஓ பணகுடி, இதை பல ஆண்டு காலமாக இங்கே இருந்துகிட்டு இருக்குது. அங்கேயுமே இதே பிரச்சனை தான். லோக்கலில் உள்ள யாருக்குமே வேலை கிடைக்கிறது இல்லை. அங்கே உள்ள சிஎஸ்ஆர் ஃபண்டு, அதே மாதிரி என்பிசிஎல்லாக இருந்தாலும் சரி, ஐஎஸ்ஆர் இருந்தாலும் சரி, அந்த ஃபண்டையும் இங்கே யூஸ் பண்ணுறதில்ல. அவங்க எல்லாருமே அந்த ஃபண்டை மேக்ஸிமம் ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. அந்த அளவுக்கு இங்கே எதையுமே கொடுக்காமல் ரிட்டர்ன் பண்ணுறதுனால அந்த ஃபண்டை முழுமையாக இங்கே இந்த பகுதிக்கு யூஸ் பண்ணி நல்ல ஒரு திட்டத்தை செயல்படுறதுக்காக நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஐஎஸ்ஆர்ஓவில் அதே மாதிரி ஒரு தொழில்நுட்ப கல்லூரி, அதாவது இங்கே இந்தியாவில் ஒரு ஐஎஸ்ஆர்ஓ மாதிரி நம்ம திருவனந்தபுரத்தில் அந்த ஒரு காலேஜ் இருந்துகிட்டு இருக்குது. அதே ஒரு தொழில்நுட்ப கல்லூரியை ஐஎஸ்ஆர்ஓவில் அமைக்கிறதுக்கும் நாங்கள் ஒரு முயற்சி எடுப்போம் கண்டிப்பாக.